ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். இந்த வீடியோவில் என்னோட சின்ன கிச்சனை எப்படி கொஞ்சம் கொஞ்சமாக எனக்கு பிடிச்ச மாதிரி சேஞ்ச் பண்ணிக்கிட்டே வர்றேன் அப்படிங்கிற விஷயத்த ஷேர் பண்ணியிருக்கிறேன். அதோட என்னோட கிச்சனுக்காக ஷாப்பிங் பண்ண ஒரு 4 கேட்ஜெட்ஸையும் ஷேர் பண்ணியிருக்கிறேன். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி இந்த வீடியோ பார்த்துட்டு இருக்கவங்களுக்கும் என்ன இது வரைக்கும் சப்போர்ட் பண்ணவங்களுக்கும் ரொம்ப ரொம்ப நன்றி. வீடியோ பிடிச்சிருந்தா கண்டிப்பாக லைக் கொடுத்து உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கும் ஷேர் பண்ணுங்கள். நீங்கள் கொடுக்குற ஒவ்வொரு லைக்குமே என்னை ரொம்பவே மோட்டிவேட் பண்ணுற மாதிரி இருக்கும். மறக்காமல் நம்ம சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். எப்போவுமே ஸ்விட்ச் போர்டெல்லாம் இந்த மாதிரி ப்ரஷ்ஷை வச்சு நல்லா லைட்டாக சோப்பு தண்ணியை டிக் பண்ணி நம்ம தேய்ச்சி விட்டுட்டு அப்படியே ரொம்ப ஈரமாக இருக்கக்கூடாது. துணி லேசான வெட் துணியை வச்சு நம்ம தொடச்சி விட்டாலே போதும். நல்லாவே ஸ்விட்ச் போர்டு நீட்டாக மெயின்டைன் ஆகும். இது கிச்சனுக்கு மட்டும் இல்லை, நான் எல்லா ரூமில் இருக்கிற இடத்துலையும் நான் இந்த மாதிரி தான் ஸ்விட்ச் போர்டெல்லாம் க்ளீன் பண்ணுவேன். அதுவும் கிச்சனில் ரெகுலராக நம்ம க்ளீன் பண்ணிடணும். எனக்கெல்லாம் ஸ்டவ் பக்கத்துலேயே ஒரு ஸ்விட்ச் பாக்ஸ் இருக்குது. ஸோ நான் ரெகுலராக இதை ஃபாலோ பண்ணிகிட்ருக்கிறேன். அதோட நம்ம ப்ரஷ்ஷை கையில் வச்சுக்கிட்டே நம்ம தோசை சுடுறப்ப இல்லைனா ஏதாவது ஃப்ரை பண்ணுறப்ப நம்மளுக்கு டைம் இருக்கும். அந்த நேரம்லாம் நம்ம ப்ரஷ்ஷை வச்சு இந்த மாதிரி ஸ்விட்ச் போர்டு க்ளீன் பண்ணுறது, ஜன்னல்லாம் கிச்சனில் இருக்க ஜன்னல்லாம் க்ளீன் பண்ணுறதுன்னு சொல்லி சின்ன சின்ன கிச்சன் க்ளீனிங்கை நம்ம அந்த தோசை சுடுற கேப்பு, அதை ஃப்ரை பண்ணுற கேப்லலாம் க்ளீன் பண்ணிடலாம். நம்மளுக்கு டைம் கிடைக்கிறப்ப இந்த மாதிரி க்ளீனிங் நம்மளுக்கு ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். நான் இந்த வீடியோவில் ஷேர் பண்ணியிருக்கிறேன் இந்த பேஸ்கெட் ரொம்ப நாளாக நான் வாங்கணும்னு நினச்சிட்டு இருந்தது. அடியில் ட்ரே இருக்கிறத வாங்கணும்னு சொல்லி நான் அடிக்கடி வீடியோவில் சொல்கிறது தான். கொஞ்சம் கொஞ்சமாக தான் என்னோட சேவிங்ஸ் மூலயமா தான் நான் கிச்சன் கேட்ஜெட்ஸ்லாம் வாங்குவேன்னு சொல்லி. ஸோ அந்த மாதிரி ரொம்ப நாள் டைம் எடுத்து வாங்கினது தான் இது. ஆல்ரெடி என்கிட்ட இருக்கிறது கொஞ்சம் ரவுண்ட் ஷேப்பு, வாங்கி ரொம்ப வருஷம் ஆச்சு. அது அந்த கரண்டி ஸ்பூன் தொங்க போடுற இடம்லாம் கேப் விட்டு அதாவது கரெக்டாக ஃபிட் ஆகாமல் இருந்துச்சு. கயிறு வச்சுலாம் கட்டி வச்சுருந்தேன். இருந்தாலும் ரொம்ப வருஷமாக அதை மெயின்டைன் பண்ணிக்கிட்டே இருந்தேன். ஃபைனலாக எனக்கு பிடிச்ச மாதிரி, அதாவது கீழே ட்ரே இருக்கிற மாதிரி வாங்கியாச்சு. இந்த மாதிரி அதன்சி வால் ஸ்டிக்கர் ஏற்கனவே நான் வச்சுருக்கிறேன் காஃபி கப்பெல்லாம் ஹேங் பண்ணுறதுக்காக. நல்லாவே வெயிட் தாங்குது. நான் ஏற்கனவே அதில் ஷோ பண்ணியிருக்கிறேன். காஃபி கப்பு, அதுக்கப்புறம் தயிர் கடையிறது, அதுக்கப்புறம் ஸ்ட்ரெயினர், இந்த மாதிரி நிறைய அதில் ஹேங் பண்ணியிருக்கிறேன். ஸோ நல்லாவே வெயிட் தாங்குது. ஸோ அகைன் அதே ப்ராடக்டை நான் திரும்பவும் வாங்கியிருக்கிறேன். ஸோ இது காஃபி கப் தான், கிளாஸில். இது கெஸ்ட் எல்லாம் வந்தாலும் கொடுத்துக்கலாம். அப்படி இல்லைனா நம்மளுமே மேக்ஸிமம் இந்த சுக்கு காஃபி இந்த மாதிரி போடுறதுக்காக நான் இந்த சின்ன கப்பில் தான் ஆக்சுவலாக குடிப்போம். அதுக்காக இது ரொம்ப பெருசெல்லாம் கிடையாது, ஒரு மீடியம் சைஸ் சின்ன கப்பு தான். இந்த கப்பு ஓகே அப்படின்னா நம்ம வாங்கலாம். இந்த கப்பு எங்களுக்கு தேவைப்படுது. ஸோ அதுக்காக தான் நான் இது வாங்கியிருக்கிறேன். இதை ஹேங் பண்ணுறதுக்காகவே அந்த அதன்சி வால் ஸ்டிக்கரை நான் வாங்கியிருக்கிறேன். அடுத்ததாக ஃபஸ்ட் டைமாக நான் ஃப்ளிப்கார்ட்டில் பர்ச்சேஸ் பண்ணுறேன். இது வரைக்கும் நான் ஃப்ளிப்கார்ட்டில் பர்ச்சேஸ் பண்ணதே கிடையாது. மேக்ஸிமம் என்னோடய ஷாப்பிங் மீஷோவில் தான் இருக்கும். ஸோ ரொம்ப நாள் கழித்து அமேசானில் போட்டிருக்கேன். ஆல்ரெடி நான் அமேசானில் வாங்கியிருக்கிறேன். ரொம்ப நாள் கழித்து அமேசானில் பாத்திரங்கள் இவர பேஸ்கெட் வாங்கியிருக்கிறேன். ஃபர்ஸ்ட் டைமாக ஃப்ளிப்கார்ட்டில் இந்த பேசின் தான் வாங்கியிருக்கிறேன். நான் எக்ஸ்பெக்ட் பண்ண மாதிரி அதே, அதாவது குவான்டிட்டி இருக்க நிறைய பெரிய ஷேப்பில் தான் எனக்கு கிடச்சிருக்குது. ஆனால் வெயிட் எப்படி இருக்குது அப்படின்னு கேட்டால் வெயிட்லெஸ்ஸாக தான் இருக்குது. ஆனால் எனக்கு பிடிச்ச மாதிரி ஒரு பெரிய பவுல் ஷேப்பில் தான் இருக்குது. இதில் நம்ம மாவு பிசைகிறது, அப்படி இல்லைனா சிக்கன் மட்டனுக்கெலாம் நம்ம மசால் பரட்டி வைக்கிறதுக்கெலாம் இது ரொம்பவே சூப்பராக இருக்கும். ஸோ அதுக்காகவே எனக்கு பிடிச்சி தான் வாங்கியிருக்கேன். வெயிட்லெஸ்ஸாக இருக்குது அப்படிங்கிற ஃபீல்லாம் எனக்கு இல்லை, ஏன்னா அதை பார்த்தோன்னே எனக்கு ரொம்ப பிடிச்சிருச்சு. அடுத்ததாக அகெயின் ஃபஸ்ட் டைம் ரொம்ப, அதாவது இண்டஸ் வேலி வந்ததுலேருந்தே நான் வாங்கணும்னு நினச்சிட்டு இருந்த ஒரு விஷயந்தான். ஆனால் கொஞ்சம் இது காஸ்ட்லிங்கிறதுனால இந்த இண்டஸ் வேலி பக்கமே நான் போகவே இல்லை. இருந்தாலும் ரொம்ப நாள் டைம் எடுத்து யோசித்து ஒரு ஃபஸ்ட் டைமாக ஒரு இது ஆர்டர் போட்டு பார்ப்போம்னு சொல்லி போட்டு பார்த்து வாங்கினதா இது. நல்லாவே வெயிட்டாக இருக்குது. அதே மாதிரி நான் எக்ஸ்பெக்ட் பண்ணி போட்ட ஸ்மால் சைஸு கடாய் தான். ஸோ நல்லாவே இருக்குது, பார்க்க ரொம்பவே அட்ராக்டிவாகவும் இருக்குது. பட் காஸ்ட் ரொம்ப நாள் உழைக்கணும்னா நம்ம வாங்குறதுல தப்பில்லைன்னு தான் நான் நினைக்கிறேன். ஸோ இதுவுமே எனக்கு பிடிச்ச மாதிரி தான் அமைஞ்சிருச்சு. ஸோ கிச்சனுக்கு இப்படி ஒரு 4 கெஸ்ட் வந்திருக்காங்க. ஸோ இதெல்லாம் அந்தந்த பிளேஸில் அரேஞ்ச் பண்ணி வைக்கணும். ஆல்ரெடி இருந்த பேஸ்கெட்டை எடுத்துகிட்டு இந்த புதுசாக வாங்கினதை வச்சுட்டேன். ஆப்டாக இருக்குது இந்த இடத்துக்கு. அடுத்ததாக வால் ஸ்டிக்கரையும் பேஸ்ட் பண்ணிடலான்னு சொல்லி இந்த பிளேஸ் தான் சூஸ் பண்ணியிருக்கிறேன்.
ஆக்சுவலாக இந்த மிக்சர் பக்கத்தில் ஆயில் பாட்டிலை வந்து நான் வந்து சேஞ்ச் பண்ணி வச்சேன். எனக்கு இப்போ அது செட் ஆகாத மாதிரி இருக்குது. ஸோ அந்த ஆயில் பாட்டிலை வந்து இங்கேருந்து எடுத்துட்டேன். இந்த இடத்துல தான் நான் இந்த வால் ஸ்டிக்கரை வந்து பேஸ்ட் பண்ண போகிறேன். பேஸ்ட் பண்ணிவிட்டு கொஞ்சம் நேரம் விட்டுட்டு உடனே நம்ம வந்து எந்த ஒரு வால் ஸ்டிக்கராக இருந்தாலும் ஒட்டினதுக்கப்புறம் அப்படியே வந்து நம்ம எதை ஹேங் பண்ணணுமோ அதில் வந்து ஹேங் பண்ணிடக்கூடாது. கொஞ்சம் நேரம் அதை வந்து விட்டுறணும். அட்லீஸ்ட் ஒரு நாள் கூட விட்டுறலாம், அதில் தப்பு இல்லை. அது நல்லா வந்து பேஸ்ட் ஆனதுக்கப்புறம் நம்ம வந்து அதுக்கு வந்து வெயிட் கொடுத்து ஹேங் பண்ணுறப்ப அது இன்னும் நல்லாவே வந்து நம்மளுக்கு வந்து உழைக்கும் தான் நான் நினைக்கிறேன். ஸோ நான் எப்போவுமே வந்து ஒரு நாள் விட்டுட்டு தான் மறுநாள் தான் அதை வந்து நான் என்ன ஹேங் பண்ணணுமோ ஹேங் பண்ணுவேன். ஸோ இதை வந்து இப்போ வந்து பேஸ்ட் பண்ணோடனே உங்களுக்காக வந்து ஹேங் பண்ணி மட்டும் காட்டுறேன் காஃபி கப்பை. ஸோ இந்த மாதிரி வால் ஸ்டிக்கர்லாம் நம்மளுக்கு வந்து பிடிச்ச மாதிரி வந்து வாங்கி ஆர்டர் போட்டு வாங்கலாம். கண்டிப்பாக வந்து நல்லாவே வெயிட் தாங்குது. கிச்சனில் நான் இந்த மாதிரி வந்து லாங் வால் ஸ்டிக்கர் மட்டும் இல்லை, சிங்கிளாகவும் வச்சு நான் பெரிய பால் பாத்திரம் கூட நல்லாவே வெயிட்டாக இருக்கும். அந்த பால் பாத்திரம் கூட ஹேங் பண்ணியிருக்கிறேன். இன்ன வரைக்குமே அது வந்து நல்லாவே வந்து ஸ்டிக் ஆகி தான் இருக்குது. இன்னுமே கீழே விழுந்தது கிடையாது. ஸோ இந்த இடம் பார்க்கவே வந்து நீட்டாகிருச்சு. இந்த பிளேஸ் வந்து இப்போ கொஞ்சம் அட்ராக்டிவ் பிளேஸ் மாறிடுச்சு. பார்க்கவே ரொம்ப அழகாக இருந்துச்சு. ஸோ இந்த மாதிரி நம்மளுக்கு பிடிச்ச மாதிரிலாம் வந்து நம்ம கிச்சனை வந்து நம்மளுக்கு எந்தெந்த மாதிரி செட் ஆகும் அப்படிங்கிறத வந்து அனலைஸ் பண்ணி கொஞ்சம் கொஞ்சமாக நம்ம சேஞ்ச் பண்ணலாம். இப்போ இந்த பேஸ்கெட்டில் நான் பாத்திரத்தையும் வந்து கழுவி வச்சுட்டேன். ஸோ சூப்பராக இருக்குது. பார்க்க வந்து கொஞ்சம் வித்தியாசமாக இருக்குது. கிச்சன் எப்போவும் ஒரே மாதிரி இருந்தால் கண்டிப்பாக வந்து போரிங்காக இருக்கும். ஆக்சுவலாக இந்த ஆயில் பாட்டில் வந்து ஆல்ரெடி இங்கே தான் இருந்தது. நான் வந்து அதை ஷிஃப்ட் பண்ணி அங்கிட்டு கொண்டு போனேன். ஆனால் எனக்கு அது வந்து அவ்வளோ ஒன்றும் செட் ஆகலை. ஸோ அகைன் வந்து நான் ஆயில் பாட்டிலை இங்கேயே வந்து செட் பண்ணுறேன். கிச்சனை வந்து இப்படி அடிக்கடி நம்மளுக்கு பிடிச்ச மாதிரி கொஞ்சம் சேஞ்ச் பண்ணிக்கிட்டே இருந்தோம்னா ஒரு டிஃப்ரெண்ட் வந்து அட்மாஸ்ஃபியரை வந்து நம்மளுக்கு பார்க்குற மாதிரி இருக்கும். கொஞ்சம் இன்ட்ரெஸ்டிங்காகவும் இருக்கும். ஸோ இந்த வேலையை நான் வந்து அடிக்கடி பண்ணுவேன். இங்கே இருக்கிறத அங்கே மாற்ற, அங்கே இருக்கிறத இங்கே மாற்றன்னு சொல்லி. ஸோ என்னோடய கிச்சன்லாம் 10க்கு 8 கிச்சன் தான். ஸோ சின்ன கிச்சனாக இருந்தால் கூட நம்மளுக்கு பிடிச்ச மாதிரி நம்ம எந்தெந்த பொருளை எந்தெந்த இடத்துல வைக்கலாம் அப்படிங்கிறத வந்து பிளான் பண்ணி நம்ம வைக்கிறப்ப அது கண்டிப்பாக நம்மளுக்கு வந்து ஒர்க் அவுட் ஆகும். இப்போலாம் பார்த்திங்கன்னா நான் ஹேங் பண்ணி வைக்கிறது தான் நிறையா. ஸோ அது பார்க்கவும் அழகாக இருக்குது, இடத்தையும் அடைக்காமல் இருக்குது. நம்ம வால் ஸ்டிக்கர்லாம் வந்து வெயிட் தாங்குமா நீங்கள் யோசிக்கவே வேணாம். நல்லாவே வெயிட் தாங்குது. இத்தனைக்கும் அது ரேட்டெல்லாம் கம்மியாக தான் இருக்குது. நான் ஒரு 10 பீஸ் இருக்கும் ஒரு ரூ. 100ன்னு சொல்லி அந்த வால் ஸ்டிக்கர்லாம் எனக்கு நல்லாவே ஒர்க் ஆகுது. ஸோ ஏதாவது ஒரு இடத்துல வந்து மணி பிளான்ட்டு கூட இந்த மாதிரி வந்து ஃபிக்ஸ் பண்ணி வைக்கலாம். இந்த மணி பிளான்ட் வச்சுருக்க இந்த ஹேங்கிங் ஸ்டாண்டுமே வந்து நல்லாவே வந்து ஸ்டிக் ஆகிருக்குது. இத்தனைக்கும் அது டைல்ஸ்லாம் கிடையாது, வால் தான். அந்த இடத்துலையுமே நல்லாவே வந்து பேஸ்ட் ஆகிருக்குது. ஸோ சின்ன கிச்சன்னு யோசிக்காதீங்க. உங்களுக்கு பிடிச்ச மாதிரி மாற்றுங்க. ஓகே, பாய். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.